அன்பு நண்பர்களே, இன்றைக்கி ஒரு அழகான பேப்பர் ஃப்ரேம் செய்ய போகிறோம். நம்ம வீட்டுக்கு மாட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஸ்கொயராக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை முக்கோண வடிவில் சுருட்டி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி 8 பேப்பரை சுருட்டி ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் ரவுண்டாக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை 8 பிரிவாக பிரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கலர் பேப்பர் எடுத்து 2ஆக மடிச்சுட்டு விநாயகர் கட் பண்ணிக்கோங்க. விநாயகர் வர்ற மாதிரி கரெக்டாக வச்சு அது பாருங்கள் எப்படி கட் பண்ணுறதுன்னு. அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி விநாயகர் கட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ அந்த சென்டரில் வச்சுக்கலாம். இப்போ விநாயகரை வரைஞ்சிட்டோம். விநாயகரை வரைஞ்சதுக்கு பிறகு அந்த முக்கோண வடிவில் இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாம் எடுத்து நம்ம அது 8 பிரிவாக பிரிச்சிருக்க இடத்துல ஒட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், அது ஒட்டிடுவோம். இது வேறு கலர்லேயும் உங்களுக்கு தகுந்த கலரில் நம்ம செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இது வடிவம் வேறு மாதிரி அமைச்சும் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 8 இதாக ஒட்டிடுவோம். 8 ஒட்டின பிறகு ஒரு பேப்பர் எடுத்துருவோம். அது அப்படி தான் அடுத்து பேக்ரவுண்டுக்காக ஒரு ப்ளூ கலர் பேப்பர் எடுத்து அதை ரவுண்டாக எல்லா பக்கமும் வரைஞ்சி அதையும் நம்ம கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு அது பேக்ரவுண்டாக வச்சுருவோம். இப்போ பாருங்கள், பேக்ரவுண்டு வச்சாச்சு. ஒரு எல்லோ கலர் ரவுண்ட் பேப்பர் ஒட்டியாச்சு. இப்போ விநாயகர் ஒட்டிட்டோம். இப்போ சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இதை பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. இது மாதிரி உங்களுக்கு வீடியோ நிறையா நாங்கள் போடுவோம். நன்றி.